ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டேபிள் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எங்க அம்மா சிக்கன் பிரியாணி செய்ய போறாங்க. இந்த வீடியோல யார் யார் இருக்காங்கன்னா எங்க அம்மா, நான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு இப்போ ஆனியனை போட்டு வதங்க போகும். ஓகே, வாங்க வதக்கலாம். நானும் பார்த்துருக்கேன் கைஸ், இந்த மாதிரி நிறைய தடவை. நல்லா வதங்கணும். ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வதங்கணும். லைட்டா கிண்டி வச்சுக்கணும். வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஆமா கைஸ், உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நல்லா வச்சு வதங்க கைஸ். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். நீங்க பாருங்க கைஸ், அப்படியே அந்த ஆனியன்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த 2 பச்சை மிளகாவையும் போடணும். ஆனியன் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமா வந்துருச்சா. இப்ப நம்ம வந்து வந்துருச்சு. இதோட தக்காளியை சேர்க்கணும். எவ்வளவு தக்காளி சேர்க்கணும்? இப்ப நம்ம வந்து பிரியாணி 1/2 கிலோ பிரியாணி செய்ய போறோம். 1/2 கிலோவுக்கு வந்து 1/4 கிலோ தக்காளி ஆட் பண்ணுவோம். அப்போ 1 கிலோக்கு 1/2 கிலோ தக்காளி ஆட் பண்ணுவோம். அப்புறம் 2 கிலோக்கு 1 கிலோ. ஓகே. இப்ப இது நல்லா வதங்குறதுக்கு ஈஸியா சீக்கிரமே வதங்க கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். உப்புனா உப்பு இல்ல, கல்லுப்பு கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தக்காளி வதங்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போதைக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ மிளகாய் பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போடுங்க. உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அடுத்து இது கூட கைஸ் கர்ட் கைஸ், நல்லா பார்த்ததே கைஸ். புதினா கைஸ் இங்க பாருங்க, புதினா போடணும். அடுத்து கைஸ் இப்பயே இந்த சிக்கன் பிரியாணில பாதி வாசனை வருது கைஸ். நீங்க ஃபுல்லா பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. மல்லித்தலை கொஞ்சம் போடுறோம். போட்டு இதோட தயிர் வந்து டேஸ்டுக்காக ஆட் பண்றது. தயிர் கைஸ், இந்த தயிரை ஆட் பண்ணுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும் கைஸ். நான் ஒரு தடவை சாப்பிட்டிருக்கேன், தயிரோட டேஸ்ட் இருக்கும் பாருங்க, அப்படியே சூப்பரா இருக்கும் கைஸ். அப்புறம் வந்து என்னோட தங்கச்சி சிவப்பிரியா ஒருத்தர் இருக்கா கைஸ், அவ வந்து எப்பயுமே பிரியாணியோட கேர்டு சேர்த்தா சாப்பிடுவோம் கைஸ். ஆனா இப்பயே கேர்டு இல்ல, அப்புறம் அந்த அந்த பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மாட்ட கேர்டு வேணும் அடுத்து சண்டை போட்டேன் வாசு. அது நான் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சிக்கன் எடுத்து அதுல போடலாம். ஆஹா, சிக்கனை பாருங்க எப்படி இருக்குன்னு. சிக்கன் பீசஸ் சூப்பரா இருக்கு சிக்கனு. ஓகே, இது கொஞ்சம் கிரேவிக்காக வைக்கிறோம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஏன் இப்ப போடுறோம்னா, இதுக்கு முன்னாடியே போடுவாங்க, போட்டா நமக்கு வந்து சட்டியில பிடிச்சிக்கும். இப்ப போட்டோம்னா அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா வேகும்.
ஆமா, இந்த இஞ்சி பூண்டுல என்னென்ன போட்டு அரைச்சிருக்கீங்க சொன்னா நல்லா இருக்கும். இஞ்சியும் பூண்டும் தான். கைஸ் நல்லா இஞ்சி பூண்டுனா நம்ம இஞ்சியும் கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கிட்டு பூண்டும் லைட்டா சேர்த்துக்கிட்டு அரைச்சிங்கன்னா அந்த பேஸ்ட் வரும். நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டார்டிங்ல போட்டா எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகும் கைஸ். அந்த மாதிரி நீங்க வந்து பாதி இந்த மாதிரி செய்யும்போது பாதி வச்சுருங்க. நல்லா இது மாதிரி கிண்டி விடுவாங்க. நல்லா வதங்கணும். சிக்கன் நல்லா வதங்கி ஒன்னா சேர்ந்து வேகணும். அது வரைக்கும் நம்ம இந்த சைடு வந்து அரிசியை ஊற வச்சிருக்கோம் பாருங்க. அரிசியை ஊற வச்சிருக்கோம். அரிசி வந்து இந்த கப்பால 1 கப் அரிசி ஊற வச்சிருக்கோம். இந்த கப்பு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டரை வந்து இந்த சைடு வந்து நல்லா கொதிக்க வச்சிருக்கோம். ஏன்னா எடுத்து ஈஸியா அதை ஊற்றும் போது சீக்கிரம் ரெடி ஆயிடும். நல்லா சிக்கன் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி வேகட்டும். ஓகே, ஷார்ட் பிரேக். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு இதுல அந்த மசாலா ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு நல்லா இது வந்து கொதிச்சு வரட்டும். நல்லா சிக்கன் ஆல்ரெடி வெந்துருச்சு. இந்த வாட்டர் ஊற்றி இன்னும் அந்த வாட்டரோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேரட்டும். அதுக்கிடையில நம்ம ஒரு கிரேவி செய்யறதுக்காக சிக்கன் பிரியாணி சில பேர் கிரேவியா சாப்பிடுவாங்கல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பெலாம் போட்டு எண்ணெய் போட்டு வதக்கணும். யாருக்கு கிரேவி பிடிக்குமோ அவங்க பண்ணுங்க. கிரேவி யாருக்கு வேணாம் அப்படின்னு இருக்கீங்களோ நீங்க இந்த கிரேவி இந்த இதை வந்து தள்ளி விட்டு பாருங்க. நீங்க கிரேவி ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த சிக்கன் வந்து செய்யறதுக்காக நம்ம மூடி வச்சு கொஞ்சம் சிம்ல போடுறோம். நல்லா அது கொதிச்சு வேகட்டும். அதுக்கு இடையில நம்ம வந்து பக்கத்துல இருக்க அடுப்புல இந்த கிரேவியை ரெடி பண்றோம். அதுக்கு இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா அப்புறம் இந்த டொமேட்டோ சேர்க்கணும். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டொமேட்டோ சேர்க்கிறோம். ஓகே, நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா நீங்க உப்புல இருக்கீங்க, கல்லுப்பு இருக்கு. இந்த மாதிரி இன்னும் சிக்கன் இருக்கு, இதுக்கு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் இந்த சிக்கன் எடுத்து போடுறோம். கைஸ் நான் ஃபர்ஸ்டே கேட்டல இந்த சிக்கன் ஏன்னு, இதுக்குதான் இந்த கிரேவிக்கு. கைஸ் நீங்க கிரேவி பண்ணதுன்னா ஒரு தடவை பண்ணி பாருங்க. வதக்கிட்டு அதுல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட போடணும். திருப்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 தடவை வச்சு வைங்க. நம்ம பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு போட்டுட்டு அதோட வச்சுக்கிறோம். இந்த கிரேவிக்கு மீதி சிக்கன் 65. ஓ 65வா? எல்லாம் வதங்கும். சிக்கன், இந்த ஆனியன்,
டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கணும். வதங்கி வந்த பிறகுதான் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். அது வரைக்கும் நல்லா வதங்கும். இப்போ என்ன பண்ணி பார்ப்போம், ரேட்டை எடுத்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு வந்துடும். ஓஹோ வாட்டர் அதுலேருந்து வருது கீஸ். அங்கேருந்து அந்த புகை வருஷ அந்த அந்த ஸ்டீம் அப்படியே திறக்கும் போது வருது பாருங்க. அந்த தட்டை எடுத்து தட்டை பாருங்க, இப்போ சூடா இருக்கு. கைஸ் இந்த வாசனை இருக்கே கமகமன்னு இருக்கு கைஸ். இதோட டேஸ்ட் எல்லாமே அதனால சாப்பிட்டு பார்க்கல. ஆனா அதோட அந்த அந்த ஸ்டீமே வந்து பாருங்க, அந்த வாசனை ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு கைஸ். கிரேவிக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்றோம். கைஸ் நம்ம அந்த பிரியாணில வந்து ஃபர்ஸ்ட் அந்த மிளகா பொடியும் மல்லித்தூள் அதே மாதிரி இதுக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. கிரேவி யார் பண்றாங்களோ யார் செய்யணுமோ அவங்க மட்டும் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டோம். இப்ப இருக்கட்டும். அதுக்கு இடையில பிரியாணிக்கு நம்ம தம் போடணும். தம் பிரியாணி அதுக்கு நம்ம வாட்டரை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அப்பதான் நம்ம வெயிட்டை தூக்கி வைக்க முடியும் மேல. இப்ப நம்ம ரைஸை போடலாம். சிக்கன் வெந்துருச்சானோ ஒரு தடவை பாத்துருவோமா? கண்டிப்பா பாத்துடலாம். எப்படி பார்க்கணும்னா, ஒரு சிக்கன் எடுத்து லைட்டா அமுக்கி பார்க்கணும். அமுக்கி பார்க்குறப்ப இப்போ சாஃப்டா இதானுச்சுன்னா சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். வேகலனா ஹார்டா இருக்கும். அப்போ கொஞ்சம் வேக விடுவோம். இருக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ரைஸை நல்லா வடிச்சு எடுத்துக்கிட்டு இந்த ரைஸை இதுக்குள்ள போடணும். நல்லா இருக்கே ரைஸ்லாம். போட்டோம். இப்ப சிக்கனு, இந்த ரைஸு, மசாலா எல்லாம் வந்து ஒண்ணா வேக ஆரம்பிச்சிச்சு. போட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு வந்து ஏற்கனவே சிக்கனுக்கு போட்டோம். இப்ப ரைஸுக்கு தேவையான உப்பை போடணும். ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு இப்ப தம் போடுறது இந்த சைடு வாட்டர் நல்லா கொதிக்க விட்டாச்சு. கொதிச்சுக்கிட்டு இருக்கு வாட்டர். இது நீங்க வந்து டேஸ்ட் பண்ணணும்னா லைட்டா அந்த கரண்டி வச்சு லைட்டா அந்த அந்த வாட்டர் மட்டும் லைட்டா எடுத்து பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லைன்னு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இப்ப நல்லா கொதிச்சு வரணும். இந்த ரைஸும் இந்த வாட்டரும் ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம் போடலாம். இதோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும். நெய் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம். ரொம்ப வேண்டியதில்லை. நம்ம வந்து கடலை எண்ணெய் செய்யறதுனால ரொம்ப நெய் வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போடுறேன். அவ்வளோதான். போட்டு
இதோட கொஞ்சம் லைட்டா லெமன் கொஞ்சம் லைட்டா புளிஞ்சு விடணும். போதும். கைஸ் லெமன் தமிழ்ல வந்து எலுமிச்சைப்பழம். கொட்டை விழுந்துருச்சு. கொட்டைமா எப்படி சாப்பிடுறது? வெளில எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? இந்த ரைஸும் இந்த வாட்டரும் ஒண்ணா வந்துட்டு இருக்கு. ஆஹா கைஸ் நீ பாருங்களேன், அதுல அந்த அந்த பபிள்ஸ் என்ன பண்ணிட்டு பபிள்ஸ் போய் வெளில டப் 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 வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த வாட்டர் ரைஸ் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஒன்னாயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா தம் போடணும். தம் போடுறது கீழே இந்த தோசைக்கல்ல வச்சு அது மேல இந்த சட்டி வச்சு வைக்கணும். தம் போடாங்க அம்மா. அம்மா வந்து தம் எப்ப போடணும்? அதான் அந்த ரைஸும் தண்ணியும் ஒன்னா வந்துருச்சா அதுதா. வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணணும்னா கீழே இந்த தோசைக்கல் கீழயா வச்சாச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மேல இல்ல கீழே. மேல அந்த வாட்டரை தூக்கி வைக்கணும் தம் போடுறதுக்கு. அம்மா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கணுமா இல்ல ஆஃப் பண்ணணுமா? ஆஃப் பண்ணக்கூடாது. ஓ கைஸ் நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. இந்த வாட்டரோட இந்த ரைஸ் அப்படியே வெந்து வந்துடும். இப்ப இந்த ஸ்டவ்ல தட்டெடுத்து வைக்கணும். வச்சுட்டு இப்ப மேல வைக்கணுமா? ஓகே. இந்த கொதிக்கிற இந்த பாருங்க பாயில் ஆயிட்டு இருக்கு, இந்த வாட்டர் எடுத்து இது மேல தூக்கி வைக்கணும். ஓ கைஸ் இது மேல ஒரு சட்டியை வச்சு தண்ணி எடுத்து இல்ல ஊத்தணும் நினைக்கிறேன். பாப்பேன். ஆமா ஊத்தணும். இது சூடா இருக்கு. இந்த ஸ்டீமே அப்படியே இங்க பாருங்க வெளில கொட்டி அந்த ஸ்டவ்ல. ஐயோ என் வேலையே வர்றாங்க கைஸ். ஆஹா எவ்வளவு சூடா இருக்கு கைஸ். என்ன சூடா இங்க பாருங்க கைஸ். இந்த வாட்டர் சூடுல கைஸ் உங்களுக்கு ஹாப்பி, இன்னைக்கு பிரியாணி ரெடி கைஸ். இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாலிசை சாப்பிட போறாங்க. பாருங்களேன், யோ பார்க்கும் போதே நானும் சாப்பிடணும் போல இருக்கு கைஸ். எவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதோட சைட்டை வச்சு பார்த்தாலே சூப்பரா இருக்கே. பாருங்க பிரியாணி யாலிசைக்கு போடுறாங்க. சூடா இருக்கும், சூடு புகை பாருங்க வருது பாருங்க. கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு உன்னோட இது சொல்லு பார்க்கலாம். எங்க அம்மா ஊட்டி விடுறாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓ கைஸ் யாலிசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு தடவை நீங்க எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க இந்த பிரியாணிக்கு? எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க? 5 ஸ்டாருக்கு எவ்வளவு? 10. 5 ஸ்டார் சொன்னா 10 ஸ்டார் இருக்கா? 5 ஸ்டார் 5 ஸ்டார் சொன்னா 10 ஸ்டார். அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா யாலிசை. 5க்கே 10 கொடுக்குறானா? வெரி குட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் யாலிசை. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. கிரேவி அங்க அவ்வளவுதான் முடிக்க போறோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆமா கிரேவி ரெடியா பாருங்க. கிரேவி சூப்பரா இருக்கு. யாலிசை சூப்பரா சாப்பிடுது கைஸ். இங்க பாருங்க சிக்கன்லாம் போட்டு சாப்பிடுவோம். சூடா இருக்கு வேற, செம டேஸ்டா பார்த்துக்கிட்டு. ஓகே கைஸ்
அவ்வளவுதான், நாங்க முடிச்சிட்டோம். இதோட நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுமா தேங்க்யூ. தேங்க்யூ. டாடா, பை 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 எஸ்டேபி ஃபேமிலி, பை பை.